சிறைக்குள்ளாரையே வெடிகுண்டு தயார் பண்ணுறாங்க. அதில் சிறை காவலர்களே இவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொட்டடி சாவி இருக்குல்லைங்க, அதை வந்து மெழுகில் வச்சு அதே மாதிரி ஒரு சாவி தயார் பண்ணி இவங்களுக்கு சிறை காவலர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதல். தமிழரசன்கள்லாம் உடம்புல தோலே இல்லைனோ அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. பிழைக்கிறதே வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த இயேசுநாதரை கல்லாலெல்லாம் அடிப்பாங்க சிலுவையில், அந்த தான் தமிழரசனுக்கு நேர்ந்த சூழல்லாம் அதுதான். தமிழரசன் உயிரோடு மட்டும் இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாக்கியிருப்பார். அந்த பால தகர்ப்பு விஷயத்தை கூட இப்போ முதல் பாகத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் வெற்றிமாறன். ஆனால் இதில் அதுக்கான நியாயமான காரணங்களை சொல்கிறார். இந்த படத்தில் கூட ஒரு காட்சி வச்சுருப்பாங்க, கடைசியில் அந்த போலீஸ் சுட்டு கொள்றதா காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வாழ்க்கையை இயற்கை மரணம் தான் அடைஞ்சார். ஆயுத போராட்டம்லாம் வேணாம், ஓட்டு அரசியலை கூட நாம் செய்யும், வாக்கு கூட வலிமையான ஆயுதான்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார். அவர் அந்த ஓட்டு அரசியலை என்றைக்குமே அவர் நம்பலை. கடைசி வரைக்குமே அவர் 62 படத்தில் வச்சிருக்கிற காட்சிகள், குறிப்பிட்ட காட்சிகள் முழுக்க இந்த புத்தகத்தில் இருந்து எடுத்த காட்சி தான். ஆக வெற்றிமாறனையும் இவங்க ஏமாற்றிருக்காங்கன்ற ஒரு ஐயம் இருக்குது. அவர் கற்பனைன்னு சொன்னாலும் ஊர் புறம் தெரியுது. புலவர் கலிபெருமளோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நக்சல்பாரி இயக்கத்தோட வரலாறு தெரியுது. இது ஒன்று அவருக்கு வெற்றிமாறனுக்கு பெரிய கிரெடிட் தான். இது ஒரு சிக்கலை கிளப்பிவிட்டார். என்னமோ நக்சல்பாரிகள்லாம் இது அப்படி போனவங்க, இப்போ மோசமானவங்க, கொலைக்காரங்க அப்படி இப்படின்னு காட்சிப்படுத்தி இருந்ததை அதை உடைச்சிருக்காரு வெற்றிமாறன். ஜெயிலில் இருக்காரு அவர். கல்யாண சுந்தரம் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மிசாவில் கைது செய்யப்பட்டு தமிழரசன் சிறைக்கு போகிறார். அப்போ போகும்போது மிசாவில் இவருக்கு மிசா கைதுன்றதுனால கட்டில், மின்விசிறி, இந்த மாதிரி சில வசதியெல்லாம் பண்ணி அது எல்லாமே இவர் புலவர் கொடுத்துட்றாரு. புலவர் என்ன மூத்தவர்ன்றதுனால அவருக்கு கொடுத்துட்றாரு அவர். அப்போ ஒரு கட்டங்களில் அவங்க சிறையிலேயே பல சம்பவங்கள், போராட்டங்கள் அதெல்லாம் நடக்குது. அந்த சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை புலவர் ரொம்ப இயல்பாக சொல்லுவார். பாண்டிதேவர் வந்து சிறையிலேருந்து தப்பிச்சார். அவர் தப்பிச்சு தான் எங்களுக்கு அந்த சிறையிலேருந்து இவங்க ஒரு முறை தப்பிச்சிருக்காங்க. புலவரும் தமிழரசன் இந்த குழு பாண்டித்தேவர் வந்து இவங்க அதே சிறையில் தான் இந்த திருச்சியில் தான் இருந்திருக்காரு. திருச்சியிலேருந்து சிறையிலேருந்து தப்பிச்சிருக்காரு. அதுலேயும் இவர் தான், தமிழரசன் தான் திட்டமிட்டு இது சிறையிலேருந்து தப்பிக்கணுன்றதை முடிவு எடுக்கிறாரு. அந்த நேரங்களில் இவர் புலவர் முதல்ல கொஞ்சம் அது எது சாத்தியமில்லை, வேண்டாம், தேவையில்லாத விசப்பரீட்சைன்றதை சொல்கிறாரு. கடுமையாக ஒரு விவாதம் பண்ணுறாரு. தமிழரசன் ஒத்துக்கிறாரு, இறுதியாக ஒத்துக்கிறாரு. அப்போ திட்டமிட்டு அதுக்கான இதையெல்லாம் தயார் பண்ணுறாங்க. வெடிகுண்டு வந்து சிறைக்குள்ளாரையே வெடிகுண்டு தயார் பண்ணுறாங்க. வெடிகுண்டா பெரிய எந்த மருந்தெல்லாம் கிடையாது. வெறும் நெருப்பெட்டியில் இருக்க அந்த முனையில் இருக்க பாருங்க மருந்து, அந்த மருந்தே உடைச்சி அதில் சிறை காவலர்களே இவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொட்டடி சாவி இருக்குல்லைங்க, அதை வந்து மெழுகில் வச்சு அதே மாதிரி ஒரு சாவி தயார் பண்ணி இவங்களுக்கு சிறை காவலர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆசா பிளேடு கம்பி அறுக்கிற ஆசா பிளேடு சாதாரண பிளேடே உள்ள சிறையில் கொண்டு போக முடியாது. அப்போ சிறை காவலர்கள் இவங்களுக்கு வந்து சிறை நிர்வாகத்தில் வந்து பலரும் அவங்களுக்கு உதவியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ அது கொடுத்துருக்காங்க. இப்போ தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த கம்பெல்லாம் தயார் பண்ணாங்க. இதுலேருந்து அந்த மதில் சோறு ஏறுறதுக்கு சிறைக்குள்ளே இருக்கிற மரங்களே அந்த கம்புங்கள்லாம் வெட்டி கட்டி அதெல்லாம் தரையிலேயே அங்கங்கே எல்லாம் புதைச்சி வச்சுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இதில் அறுத்துட்டு உடச்சி வெளியே வந்துட்டு பெட்ஷீட் கொடுப்பாங்க சிறையில். அந்த பெட்ஷீட்டை வந்து எல்லாம் மின்கோபுரம் வந்து மின்சாரம் பாய்ச்சிருப்பாங்க மதில் சோறு மேலே. ஏன்னா வெளியிருந்து உள்ள யாரும் எதுவும் ஆகாத அளவுக்கு மின்சாரத்தை தடை பண்ணுறதுக்கு பெட்ஷீட்டை வந்து அது மேலே போட்டு அப்போ ஒவ்வொருத்தராக ஏறுறாங்க வந்துடுறாங்க. அதில் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், ஆம்பள்ளி முனிராஜி, தர்மபுரி ராதாகிருஷ்ணன், திருக்கோவிலூர் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படி தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்போ இவங்க தப்பிக்கும் போதே வெடிகுண்டெல்லாம் வீசுகிறாங்க, சத்தம் வருது, போலீஸ் பயந்துறாங்க. அப்புறம் விசில்லாம் அடிக்கிறாங்க, கூட்டம். அதுக்குள்ளே இவங்க தப்பிச்செல்லாம் வெளியே வந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப தூரம் போக முடியல. சிறை சுற்றி அங்கங்கே அப்படி இதாகிறாங்க. அதுக்குள்ளே சுற்றி வளைச்சி பிடிச்சிட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதல். இவருக்கு தமிழரசன்கள்லாம் உடம்புல தோலே இல்லைனோ அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. பிழைக்கிறதே வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்போ தான் மேயர் கிருஷ்ணமூர்த்தி, தோழர் கோவை ஈஸ்வரன் இவங்கெல்லாம் போயிட்டு அப்போ இருந்து ஹோம் செக்ரட்டரி பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்த உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, ஹீ இஸ் ஜெயில் பிரேக்கர் அப்படின்னு அது ஹோம் செக்ரட்டரி சொன்னார். அப்போ தான் கோவை ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஸ் ஆல்சோ ஜெயில் பிரேக்கர் அப்படின்னு சொன்னேன்னே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில வைத்திய மருத்துவ உதவிகள் மட்டும் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த காப்பாற்றப்பட்டார்.
அதுக்கு பிறகு அவர் பொன்பரிப்பில் வந்து அந்த வங்கி முயற்சியில் அது புலவருக்கு உடன்பாடு இல்லாத ஒரு சம்பவம் இதுதான். அதை இது பண்ணியிருக்காரு. அதில் போய் இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு கலியவர்மன் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது, அவருக்கு அந்த தூக்கு தண்டனை வந்து மக்கள் போராட்டம் வெளியே பெரிய அளவுக்கு நடக்குது. கம்யூனிஸ்டுகள் மத்தியிலே நடக்குது. ஆதரவு ஜனநாயக சக்திகள், மனித உரிமை அமைப்புகள் இது எல்லாமே எடுக்கிறாங்க. அப்போ கையெழுத்து இயக்கம் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஜனாதிபதிக்கு வி கிரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு இடையில் 1981 அசாம் சேர்ந்தவர் டெல்லியில் ரொம்ப செல்வாக்கு வாய்ந்த பத்திரிகையாளர் கன்சியாம் பர்தேஸ்ன்ட்டு அவர் இடதுசாரி எல்லா மட்ட மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அந்த மாதிரி இருந்தவங்களோட நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். இடதுசாரி அரசியல் தலைவர்களோட நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். மனித உரிமை செயற்பாட்டாளர். அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ எஸ்வி ராஜோதரனுங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆய்வாளர், இடதுசாரி சிந்தனையால் மார்க்சிய ஆய்வாளர். அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. போல ஒரு கலீபர் குடும்பம் இந்த மாதிரி 10 வருஷமாக ஆளுக்கு ஒரு சிறையில் இருக்காங்க, குடும்பமே சிறையில் இருக்காங்க. தனி கொட்டடை சிறைக்குள்ளே இவங்களை யாரும் பார்க்க முடியாது. சிறையிலேயே தனி சிறை இவங்களுக்கு. அவ்வளோ கொடூரம். இருட்டு அறை, வள்ளுவன்லாம் இருட்டு அறையில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நீண்ட காலம் 8 வருஷத்துக்கு மேலே. அப்போ இதெல்லாம் சொன்னோடனே அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. இவ்வளோ நடக்குது, இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க மனித உரிமை அமைப்புகளான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்போ அவர் ஒரு திட்டம் போடுறார். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் ஒரு பத்திரிகையில் கட்டுரையை எழுதுங்க, இதை வச்சுட்டு நான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு எஸ்வி ராஜோதரை பத்திரிகையில் கட்டுரை எழுதுறாரு, ஆங்கில பத்திரிகைகளில். அந்த கட்டுரையை அடிப்படையாக வச்சுட்டு இவர் உச்ச நீதிமன்றத்தில் கன்சியாம் பர்தேஸ் வழக்கு போடுறாரு. அப்போ அந்த வழக்கு வந்து நீதியரசர் பகவதி, மனித உரிமையில் ஆர்வம் மிக்கவர், அதேமாதிரி VR கிருஷ்ணய்யர், இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த பெஞ்சில் தான் நடக்குது. அந்த அமர்வில் தான் இவங்களுக்கு அந்த தூக்கு தண்டனை, அதுக்கு முன்னாடி தூக்கு தண்டனை ரத்தாயிடுது. அமைச்சரவை கூடி ரத்து பண்ணுறாங்க. அப்போ இந்த இதில் வந்து அவங்களுக்கு பரோல் கொடுக்கணும். ஒரு சிறைக்கு முதல்ல 10 ஆண்டுகளில் தனி சிறையில் இருந்தவங்களும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அப்போ தான் ஒரு சிறைக்கு வராங்க. அந்த புலவர் குடும்பத்தை சேர்ந்த அப்புறம் ஒரு சிறைக்கு வராங்க. அதுக்கு பிறகு பரோலில் வராங்க, நீண்டகால பரோல். அந்த அம்மையார் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் தான் அவருக்கு விடுதலை, புலவர் கலியபெருமாளுக்கு. அதுக்கப்புறம் அவர் 2007 இறந்துறாங்க. 2007 இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் இப்போ அந்த சிறையிலே அவருக்கு ஒரு பெரிய இது வந்துடுது. ஈழப் போராட்டத்தோட தாக்கம் இதெல்லாம் வந்து அவர் தமிழ் தேசிய ஏற்கனவே ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தவர். அப்போ மார்க்சிய நூல்களை உள்ள சிறையில் படிக்கும்போதெல்லாம் இப்போ லெனினுடைய தேசிய நிலை சுயநிலை உரிமை குறித்த ஒரு பெரிய விவாதம் வருது அவங்க தோழர்களுக்குள்ளாரே. அப்போ உள்ளே அது விவாதிக்கார மாதிரி கட்சியோட ஒரு விவாதம் ஆக்கிடுறாரு. அதை கட்சி ஏற்றுக்கலை. சிறையிலேருந்து வந்த பிறகு கட்சி விட்டு வெளியே நீக்கிறாங்க. அப்போ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் யுத்த கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைமையில் எங்கன்னா அந்த மக்கள் யுத்த கட்சியில் தான் இவர் இருக்கார். அப்போ இவர் இந்த தேசிய இன பிரச்சனையெல்லாம் பேசுகிறாரு. அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. தேசிய இன பிரச்சனைலாம் அவங்க அகில இந்திய அளவில் புரட்சி நடக்கணுன்றது தான் அவங்க இது. அதில் இவர் முரண்பட்டதுனால இவர் விவாதங்கள் அது உள்ள கட்சிக்குள்ளே சிக்கலாக இருந்தது. இவர் கட்சி விட்டு நீக்கிறாங்க. இவர் தமிழரசெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இப்போ 84 வந்து பெண்ணாடத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. 2 நாள் மாநாடு. முதல் நாள் அமர்வு வந்து தமிழீழ விடுதலை ஆதரவு மாநாடு, 2வது நாள் அமர்வு வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை மாநாடுன்ட்டு. அதில் பாவலர் பெருஞ்செத்தனார், சாலையார், ஆணைமுத்து, அறிஞர் குணா, இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அது ஒரு 2 நாள் மாநாடு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் கட்சியெல்லாம் கட்டுறாங்க. கட்சி வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் யுத்தம்னு இருந்தவங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு அளவில் ஒரு கட்சி கட்டி செயல்படணும், நமக்குன்ட்டு ஒரு அவங்க தமிழ்நாடு விடுதலை தனி தமிழ்நாடுன்ற கருத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அதுக்கு நம்ம அமைப்பு கட்டணுன்ற முடிவு பண்ணும்போது கூடி பேசுகிறாங்க தோழர்கள். அதில் ஒரு சாரார் ஒரு முடிவு சொல்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தமிழ்நாடு நீங்கலாம் அப்படின்ட்டு. இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்தியாவின்ற இந்திய புரட்சினா நம்ம வேணான்றோம். அப்போ நாம ஏன் இந்தியை வச்சு சொல்லணும், தேவையில்லை. தமிழ்நாட்டு அளவில் நம்ம இயங்குவோம், தமிழ்நாட்டு பேரை வச்சுக்குவோம், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு வச்சுக்குவோம் அப்படின்றாரு. பிறகு முதல்ல சலசல போகிறது. அதுக்கு பிறகு வெளியேறி வராங்க. அப்புறம் கூப்பிட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி செயல்படுவோம் அப்படின்றத தான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கட்சியோட படையாக வந்து தமிழ்நாடு விடுதலை படையை கட்டுறாங்க. அது முழுக்க தமிழரசன் தான் அந்த வேலைகளை செய்கிறாரு. அப்போ தான் இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. குள்ளஞ்சாவடி, ஆண்டிமன காவல் நிலைய தாக்குதல், சிதம்பரம் காவல் நிலைய தாக்குதல், பத்மினி, இதெல்லாம் தமிழ்நாடு விடுதலை பண்ண முன்னெடுக்கிறாங்க. குடமுருட்டி அந்த பால வெடிப்பு. அப்போ இந்த படத்தில் கூட முதல் பாகத்தில் வச்சு இந்த இது வருது பாருங்கள், மருதையாற்று பாலம், அந்த பாலம் தகர்ப்பு விஷயத்தை கூட இப்போ முதல் பாகத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பார் வெற்றிமாறன். ஆனால் இதில் அதுக்கான நியாயமான காரணங்களை சொல்கிறார், அதில் என்ன நடந்தது அப்படின்றத.
ஆக்சுவலாக கூட்ஸ் வண்டி அவங்க தவிர்க்க தான் பிளான் பண்ணாங்க. சரக்கு வண்டி இதை தவிர்த்து தான் அவங்க நோக்கம். பயணிகள் வண்டி தவிர்க்கிறது அவங்க நோக்கமே கிடையாது. தமிழரசனுக்கு அந்த நோக்கம் கிடையாது. புலவர்கள் தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்காங்க. முதல்ல ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்கன்றது மட்டும் சொல்லியிருக்காரு. பயணிகள் வண்டி நோக்கம் கிடையாது. அரசுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவ்வளவுதான். அது யாருக்கும் சேதம் உருவாக்கணுன்றதுல இதையும் போயிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதெல்லாம் படத்தில் இப்போ வச்சிருக்காரு. பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அது கூட படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. இப்போ வேணும்னே இவங்க வந்து அதுக்கு மேலே அல்லது அவங்க பொறுப்பற்ற தன்மையோ இல்லை இவங்களை பழிவாங்கன்றது, இவங்களை தனிமைப்படுத்துன்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்கு, அதான் இப்போ பயணிகள் வண்டி போகிறத அனுமதிக்கிறாங்க, விபத்தாகுது, 30 பேருக்கு பக்கம் இறந்து போகிறாங்க. அதை ஒரு பழியாக தமிழரசு போட்டால் அது பெரிய ஒரு மன வருத்தத்தோடு தான் இருந்திருக்கார். அதனால தான் பொன்பரைப்பில் அந்த வங்கி பறிமுதலில் ஈடுபடும்போது கூட அவர் கையில் இயந்திர துப்பாக்கி கையில் நவீன ஆயுதங்கள் வெடிகுண்டு வச்சிருக்காரு. பொதுமக்கள் அந்த போர்வியில் வந்து காவல்துறையினர் தான் சீருடை இல்லாமல் மப்டியில் இருக்காங்க. மக்களோட மக்களை கலந்து இருந்து மக்கள் தாக்குற மாதிரி ஒரு இதை செஞ்சுருக்காங்க. பொதுமக்கள் ஏற்கனவே அந்த மருதையாற்று சம்பவம் ரொம்ப அவர் பாதிச்சிருந்தது இவர் தமிழரசன் தோழரை. அப்போ மீண்டும் ஒரு முறை அந்த இது வேண்டாம் அப்படின்றதான் இவர் ரொம்ப மோசமாக தாக்கப்பட்ட நிலையில் கூட அவர் கையில் தப்பிச்சிருக்க முடியும். அவர் நினச்சிருந்தா கையில் இயந்திர துப்பாக்கி அனுப்பி புலிகளோட தொடர்பில் இருந்தால் அவருக்கு இயந்திர துப்பாக்கியெல்லாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் வச்சு அவர் தப்பிச்சிருக்கணும். ஆனால் மக்கள் மேலே போலீஸாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு வேளை அதை தாக்குதல் நடத்திருப்பார் என்னவோ. பொதுமக்கள் மீண்டும் ஒரு முறை பாதிச்சிடக்கூடாது, நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவ்வளோ அடியும் வாங்கிட்டு இந்த இயேசுநாதரை கல்லெல்லாம் அடிப்பாங்க சிலுவையில். அந்த தான் தமிழரசனுக்கு நேர்ந்த சூழல்லாம் அதுதான். இப்போ தமிழரசனுக்கு கலியபெருமாளுக்கு பழக்கங்கிறது அவங்க பொன்பரப்பில் இவர் ஒர்க் பண்ணும்போது வருதா? வந்து கோயம்புத்தூர் கல்லூரியில் படிக்கிறார் தமிழரசன். அப்பயே அவருக்கு அங்கே தொடர்பு வந்துடுது. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு தலைமுறை வேலை செய்கிறார், வடார்காடு மாவட்டத்தில் தலைமுறை வேலை செய்கிறார். அந்த நேரங்களில் தான் இவர் அப்பு தான் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தமிழரசன் வந்து அப்பு தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஏன்னா அவர் மதகளிர் மாணிக்கம்ன்ட்டு இது பக்கம், அவர் சொந்த ஊர் மதகளிர் மாணிக்கம், பொன்பரப்பி பக்கம். அப்போ ஒரு புலவர் பிறகுதான் தெரியுது அவருக்கு தூரத்து உறவினரும் கூட. தமிழரசன் வந்து புலவர் கலியபெருமாளுக்கு தூரத்து உறவினர். அவர் நடவடிக்கை மேலே ரொம்ப இது வச்சிருப்பார். இப்போ அவர் ஒவ்வொரு முறையும் அந்த அம்மையார் அம்மையார் சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை கூட, அடக்குமுறையே இழப்புகள், அதை கூட பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எங்கள் தமிழரசெல்லாம் எவ்வளோ வாழ வேண்டிய வயசில் இறந்து போனார், இந்த சமூகத்தை அவங்களையெல்லாம் விட நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படி தான் சொல்லுவாங்க. தவிர தமிழரசன் நினைச்சாருன்னா அழுந்துருவார் சில நேரத்தில். அவ்வளவு இதாக இருப்பார். அவ்வளவு துடிப்புமிக்க ஒரு செயல்பாட்டாளர் தமிழரசன். தமிழரசன் உயிரோடு மட்டும் இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் உருவாக்கியிருப்பார். அவர் ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கைகள் நேரங்களில் தான் அவர் கொல்லப்படுறார். அது கூட வங்கி பறிமுதல்ன்றது கூட ஒரு சொந்த தேவைகளுக்காக எதுவும் செய்யல. தமிழ்நாட்டில் வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை பெருசாக இருக்குது. கிருஷ்ணராஜ சாகர் அணையை நம்ம கட்டி வச்சு நம்ம தண்ணி விட மாட்டேன்றோம். இப்போ அதை உடச்சி தகர்த்தோம்னா நமக்கு தண்ணி, தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணி வரும். அதை தகர்க்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த திட்டமிட்டு செய்கிறாரே தவிர அவர் ஒரு சுகபோகமான வாழ்க்கை பணத்தை எடுத்துகிட்டு போய் எதை செய்யணுன்றதுக்கெல்லாம் ரியல் பெருசாக கொடநாடு எஸ்டேட் மாதிரி வாங்கணுன்றதுக்காகலாம் செய்யலை. அவர் மக்கள் பிரச்சனைக்காக தான் அதை கூட அவர் இறங்கி செய்கிறார். நீங்கள் எந்த காலகட்டத்தில் சார் ஒரு கலியபெருமாளை பார்க்குறீங்க? சுமார் ஒரு 15 வருஷம் இருக்க தொடர்பில் இருந்தேன். அவருடைய வாழ்க்கை குறிப்பு நான் தான் தொகுத்து எழுதினேன். இந்த மக்கள் துணையோடு மரணத்தை வென்று இந்த புத்தகத்தை நான் தான் தொகுத்து எழுதினேன். ரொம்ப நெருக்கமாக இருப்பார் என் கூட. என்னுடைய செயல்பாடுகள் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அப்போ அரசியலை தாண்டி குடும்ப ரீதியாக கூட நம்ம இருப்பார். எங்கள் வீட்டுக்கு வருவார், தங்குவார், நாங்கள் போவோம் வருவோம். எல்லாமே அவர் ஜெயிலிருந்து விடுதலையான பிறகு அவர் இறுதி காலகட்டங்களில் தான் அந்த ஜெயிலிருந்து வந்து ஒரு 90க்கு மேலே தான், 90களுக்கு பிறகு தான் அவரோட தொடர்பு எனக்கு. அப்போ பிறகு வீரப்பனை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அந்த இறுதி நிகழ்வுலாம் நடந்திருக்கு. அப்போ இந்த புத்தகம் கூட பார்த்தீங்களா முழுமையான தகவலை, ஏன்னா இவருடைய வரலாறுலாம் எழுதுனா ஒரு 4000-5000 பக்கம் குறைஞ்சது வரும். ஆனால் அதுக்கான தரவுகள் எல்லாம் போச்சு. எல்லாம் அவருக்கும் வயசானதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அவருடைய மகன்கள் கூட பெரிய அளவுக்கு அதை நினைவு வச்சுக்கல. அவங்களுக்குமே பெரிய அளவுக்கு அதை இது பண்ணி சொல்ல முடியல. இப்போ அவங்களுக்கு இப்போ நிறைய தகவல்கள் விடுபாடு இருக்குது. அப்போ இப்போ தான் சேகரிச்சிருக்கோம் பல தரப்பு, அவரோட பழகினவங்க, அவரோட வாழ்ந்தவங்க, சிறையில் இருந்தவங்க, அவரோட அரசியலில் பங்கேற்றவங்க, அவங்ககிட்ட இருந்து பல விடுபட்ட தகவல்லாம் எடுத்திருக்கோம். அவர் குரலால் பேசுனதே ஒரு 4 மணி நேரம் ஒளிப்பேலை இருக்குது. அப்போ பல இதெல்லாம் திரட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வேறு வடிவத்தில் இதை கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் அவரை சந்தித்த வகையில் நீங்கள் இந்த மூமெண்ட்டில் எதுலையும் இருந்தீங்களா? இயக்கத்துல எல்லாம் இல்லை. ஏன்னா புலவர் இயக்கங்களை விட்டு வெளியே வந்துட்டார். அப்பெல்லாம் எந்த அமைப்பு நடவடிக்கைகளும் இல்லை. எல்லா அமைப்புகளுக்கும் ஆதரவாக இருப்பார். இந்த படத்தில் கூட ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. கடைசியில் அந்த போலீஸ் சுட்டு கொள்றதா காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு வாழ்க்கையை இயற்கை மரணம் தான் அடைஞ்சார். அதே மாதிரி பார்த்தீங்களா ஆயுத போராட்டம்லாம் வேணாம்,
ஓட்டு அரசியலை கூட நாம் செய்யும், வாக்கு கூட வலிமையான ஆயுந்தான்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார். அவரை அந்த ஓட்டு அரசியலை என்றைக்குமே அவர் நம்பலை. கடைசி வரைக்குமே அவர் கடைசி வரையுமே அவர் 62 தேர்தலில் போட்டிட்டு இருந்தாலும் கூட இவர் இந்த நக்சல்பாரி அரசியல், ஆயுத போராட்டம், இந்த இதுக்கெல்லாம் வந்த பிறகு அவருக்கு அந்த இது போயிடுச்சு. இது கடைசியில் சினிமாவுக்காக சில காட்சிகளை வச்சுருக்காங்க. அது அவர் வாழ்க்கையில் நடக்காத சம்பவம். அந்த கொள்கைக்கு எதிரானவர் தான். தேர்தல்ன்றது இன்றைக்கெல்லாம் எந்த கட்சியுமே, இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே கூட கடுமையான விமர்சனங்கள். அப்போ ஒரு தனிநபர் புலவர் கலிபுரமலை வந்து தூக்கி பிடிச்சி காட்டுறாரு அதுன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் இந்துத்துவ சக்திகள், இந்த இந்து மகாசபான்ட்டு நேற்று கூட ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. வெற்றிமாறனுக்கு நக்சல்களுக்கு தொடர்பு இருக்குது, அவர் வந்து கைது பண்ணணும், இந்த படத்தை தடை பண்ணணுன்ட்டெல்லாம். அப்போ ஒரு பக்கம் தங்களை கம்யூனிஸ்டுகளாக அறிவிச்சு கொள்ளுறவங்களும் இந்துத்துவ சக்திகளுக்குமே இன்னைக்கு இருதரப்புக்குமே. அப்போ இவர் பேசின அரசியல்ன்றது ஒரு கலக்கத்தை உருவாக்குது. இது திரையில வரும்போது இன்னும் கூடுதலான கலக்கத்தை, அது வெற்றிமாறன் மீதான கோபமாக மாறுது, ஆத்திரமாக காட்டுறாங்க. அப்போ என்ன இவர் சொன்னாருன்னா, தேசிய இன விடுதலை என்றது லெனின் வரையறை செய்த மார்க்சிய லெனின் கோட்பாடுகள் தேசிய இனங்களின் சுயநீன உரிமை என்ற அந்த இடத்துல இவர் தமிழ்நாடு விடுதலை, தமிழர் உரிமை, இந்த போராட்ட காலத்தை விரிவு பண்ணுறாரு. இதை காட்சிப்படுத்துகிறாரு வெற்றிமாறன். இதை இவங்களால கொஞ்சம் தாங்கிக்க முடியல. அதனால இப்போ வெற்றிமாறன் மேலே ஒரு 2 பக்கமும் வலதும் இடதுமே இப்போ, ஏன்னா இவர் ஒரு ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுத்தவர்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தேசிய இன பிரச்சனை இன்னைக்கு இந்த ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அதை தான் சொல்கிறார் லெனின். கூட்ட ஒருங்கிணைஞ்சி அவர்களுக்கான உரிமைகளை பெறுவது, அதே மாதிரி பிரிஞ்சு போகிற உரிமை. விரும்பினால் கூடியிருக்கலாம், விரும்பினால் பிரிஞ்சு அவங்க தனியாக போய்க்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்தி இறுக்கி வச்சிருக்கக்கூடாதுன்றது தான் அந்த லெனினுடைய வரையறை. இப்போ இதையெல்லாம் பேசும்போது வெற்றிமாறன் மேலே அது கோபமாக மாறுது. இந்துத்துவ சக்திகள் அவங்க ஒரு பக்கம் பாயிறாங்க, இவங்க இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் தோழர்கள்லாம் ஒரு பக்கம் பாயிறாங்க. ஆனால் இதில் ஒரு சினிமான்ற அளவில் பார்த்தா கூட இவர்களால் கூட சொல்ல முடியாது. இந்த ஆத்திரம் தான் அவங்களுக்கு இருக்குமோன்ற ஒரு இது இருக்குது. புலவர் எடுத்து அந்த அரசியல், புலவரை சொல்லிட்டாருன்றதெல்லாம் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. புலவர் எடுத்த அந்த அரசியல் முன்னெடுப்புகள் அது இவங்களை வந்து காயப்படுத்தியிருக்காது, அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வாமையை வெளிப்படுத்துது. புலவரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க. அந்த வகையில் உங்கள் படக்குழுவினர் யாரும் உங்களை சந்திச்சாங்களா? அந்த கதை சம்பந்தம் எதுவும் கேட்டாங்களா? ஏன்னா இந்த படத்தில் வச்சிருக்கிற காட்சிகள், குறிப்பிட்ட காட்சிகள் முழுக்க இந்த புத்தகத்தில் இருந்து எடுத்த காட்சி தான். அது வெற்றிமாறனுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிஞ்சிருக்க அது புரியல. அவருக்கு பின்னால் இருந்தவங்க இந்த கதையை நான் கொடுத்துன்னு பல பேர் இன்னைக்கு யூடியூப் சேனல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக வெற்றிமாறனையும் இவங்க ஏமாத்திருக்காங்கன்ற ஒரு ஐயம் இருக்குது. ஆனால் முழுக்க இந்த புத்தகத்தை அது வெற்றிமாறனுக்கு தெரியுமா தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம். அதை கூட நேர்மையாக ஒரு டைட்டில் கார்டில் கூட இந்த புத்தகத்தை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கள நன்றி சொல்லி போட்டிருக்கலாம். யாரையோ போடுறாங்க அந்த டைட்டில் கார்டில் நன்றி சொல்லி தேங்க்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அது இவங்களை சொல்லியிருக்கலாம். அதை ஏன் அதை மறுத்து விட்டாருன்னு தெரியல. ஏன்னா முழுக்க கற்பனை சம்பவன்றார். கற்பனையே 2 முறை சொல்லுவார் டிஸ்க்ளைமரில். அது சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் தான் அதுக்கு இருக்கிற அடிப்படையே. இதில் இருக்கிற அந்த அருணா சர்க்கரை போராட்டம், வெடி விபத்து, அறுவடை இயக்கம், சாரு மஜும்தார் வரது, அந்த படத்தில் காட்டுவாங்க. சாரு மஜும்தார் வந்து ஒரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசுவார், வலியுறுத்துவார், அழித்தொழிப்பில் ஈடுபடுங்க அப்படின்றத வலியுறுத்துவார். அதெல்லாம் இந்த புத்தக பதிவாக இருக்க காட்சி தான். 80 விழுக்காடு இந்த புத்தகத்தில் இருக்கிற இதை வச்சிருக்காரு. அதை நேர்மையாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு சினிமாவுக்காக ரொம்ப எல்லாம் மாற்றலை. என்ன ஒன்று, இந்த அவர் திருமண விஷயத்தில் சொல்கிற விஷயம் கொஞ்சம் என்ன அதை விமர்சனப்படுத்துகிறாங்க இப்போ சில தோழர்கள். அந்த அம்மா வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். அவங்க அந்த அம்மையார், அனந்தநாயருடைய அம்மையார், இவங்க துணையாரோட அக்கா கணவர் வந்து அவர் வந்து ரொம்ப வசதியானவர். அப்பயே ரிஜிஸ்ட்ராராக இருந்திருக்கார், எம்ஏ படிச்சிருக்காரு. அப்போ அதுக்கு பிறகு எம்எல்ஏ வந்திருக்கார், எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கார். காங்கிரஸ் காந்தியவாதி. இன்றைக்கும் ஒரு தனியார் பள்ளி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குடும்ப பணியில் வந்தவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஏன் இது பண்ணாருன்னு புரியல. சிலர் அவருக்கு பின்னால் இருந்தவங்க அதை சரியாக சொன்னாங்களோ இல்லை என்ன எதுக்காக அது விடுபட்டுச்சுன்றது தான் புரியல. அவங்க குடும்பத்தில் நிறைய சந்திச்சிருக்காங்களா? யாரையும் சந்திச்சு அது நாங்கள் விசாரிச்சிட்டோம். அவர் சோழ நம்பியெல்லாம் இப்போ இங்கே வரதுக்கு முன்னே கூட பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட கூட இது தொடர்பாக எதுவும் பேசலை. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணல. நியாயமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது அவர் கற்பனைன்னு சொன்னாலும் ஊர் பூரா தெரியுது. புலவர் கலிபெருமலோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நக்சல்பாரி இயக்கத்தோட வரலாறு தெரியுது. இது ஒன்று அவருக்கு வெற்றிமாறனுக்கு பெரிய கிரெடிட் தான். இது தயக்கம் காட்ட வேண்டியதே இருக்கல. யாருமே இது நக்சல்பாரி இயக்கத்தில் இருக்கவங்களே ஒரு படத்தை எடுத்தால் கூட இந்த அளவுக்கு ஆழமாக சொல்லியிருக்க முடியாது. சின்ன இது இருக்கா. அது சினிமான்னு வரும்போது தணிக்கை பிரச்சனை இருக்கா, அரசியல் காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்தாகணும். பணம் போடுறவருடைய தயாரிப்பாளர் இருக்கார். இப்போ எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் பண்ணியாகணும். இவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு.
அவரு அந்த பட ட்ரேசர் வெளியீட்டு விழாவில் சொன்னார். அந்த குழுவில் இருந்த எல்லாருமே தோழர்னு பேசுகிற அளவு தான் குப்பட்டு இருக்காங்க. அதனால சொல்லியிருக்கலாம், அது ஏன் தவிர்த்தாருன்னு புரியல. கதைன்னு வந்து ரைட்டர் ஜெயமோகனும் தங்கவேலவன் பேர் 2 பேர் தான் போடுறாங்க. அவங்க 2 பேரோட கதை தான். இல்லை, 2வது பகுதி அதை ஜெயமோகனை சொல்லலை இவர். முதல் பாகம் ஜெயமோகன் சொன்னாலும் ஜெயமோகன் கதை அது இல்லை. தமிழரசன் புலவர் கலிபெருமாள் கதை தான். அது யார் அவரை தப்பா வழிகாட்டினாங்களான்ற ஒரு ஐயம் இருக்கு. அவர் செய்ய முடியாது, ஏன் இதை தவிர்த்தாருன்றதுதான். அவர் ஒரு பெரிய அறிவுஜீவி தான். இது எப்படி இது எதுக்காக தவிர்த்தாருன்றது தான் புரியல. சார், இதில் வந்து அந்த வாத்தியாரோட மனைவியாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக உண்மையிலே படத்தில் காமிக்கிறது சரிதானே, இல்லை உண்மையிலே என்ன மாதிரி இருந்தது? இல்லை, அது சினிமாவுக்காக வச்சுருக்காங்க. அம்மையார் வாழம்மாள் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இவரை விட அதிகமாக போராடி உறுதியாக நிற்கிறது காரணம் அந்த அம்மையார் தான். அது ஏன்னா இவரை விட கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க. இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு மாமனார் ராஜமாணிக்கம்ன்றவர், இவருக்கு வாழம்மாவுடைய அப்பா. அவங்களுக்கு அப்போ இவரை விட வசதியாக இருக்கார். அவங்க அக்காவை கொடுத்துருக்கிறது அவர் விஸ்வநாதன்ற ஒரு ரிஜிஸ்டாராக இருந்தவர். ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம். அவங்க இதை பார்க்கல இவர் கொஞ்சம் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்காருன்றதால இவருக்கு கொடுக்க மறுத்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மா ரொம்ப உறுதியாக இருந்து இவருக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. அது சுயமரியாதை திருமணம் தான். தமிழர் சுயமரியாதை திருமணன்றதால் தமிழர் முறைப்படி தாலி இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு. புலவர் பொன்னம்பலனார் தான் இவர் திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க கடைசி வரையும் அந்த போராட்டங்கள்லாம் இவரோட நின்றவங்க. அது சரிதான். ஆனால் சினிமாவுக்காக அவங்க இந்த கட்டிங்கெல்லாம் பண்ணிட்டு பெரிய பண்ண முதல்ல ஆலை முதலாளி குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படியா, அது ஏதோ ஒரு இதுக்காக வச்சிருக்காரு. ராவாவே இருக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்குது. அதெல்லாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது. முழுசாக அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது சரியானதில்லை. நிறைய பேர் அதை ஒரு விமர்சனமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில காட்சியெல்லாம் வச்சுட்டாரு. அந்த படத்தை பற்றி உங்களோட விமர்சனம்னா என்ன சொல்லுவீங்க? சிறப்பான படங்க. தமிழ் திரையில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இதுவரை யாரோ நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையாக அரசியலை தான் பேசுகிறார். பொதுவுடைமை அரசியலை பேசுகிறார், கம்யூனிஸ்ட் அரசியலை பேசுகிறார், தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறாரு. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு குத்திக்கிறது, குத்துது குடையுதுன்னு இன்றைக்கி ஒரு சிக்கலை கிளப்பிவிட்டார். என்னமோ நக்சல்பாரிகள்லாம் இது அப்படி போனவங்க, இப்போ மோசமானவங்க, கொலைக்காரங்க அப்படி இப்படின்னு காட்சிப்படுத்தி இருந்ததை அதை உடைச்சிருக்காரு வெற்றிமாறன். அவருக்கு போராளிகள் மக்களுக்காக நிற்கிறவங்க, மக்கள் அவங்களுக்காக நிற்கிறாங்க அப்படி. அதுதான் ஒரு இப்போ இன்னொரு விமர்சனம் இதில் பெருசாக ஓடி இருக்குது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவார்கள் சொல்லி வச்சிருக்காரு. இது எம்ஜிஆரை சொல்லிட்டாரு, விஜயை சொல்லிட்டாரு. அது அப்படி பார்க்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க அது எந்த தலைவனுமே ஒரு தத்துவம் இல்லைன்னா அது எந்த சிக்கல் வரும், ரசிகர்கள் தான் இருப்பான். தத்துவம் இல்லாமல் ஒரு கட்சியை வச்சுருந்தா அவன் என்ன ஐடென்டிஃபை, எந்த கொள்கையாக நிற்க போகிறான், எந்த முன்னிறுத்தி போகிறான். அது சும்மா தனிநபர்கள் ஏதோ வழிபாட்டு ரசிகர் மன்றம் தான். அது அவர் சொல்கிறது அது சரிதான். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எந்த தலைவன் தத்துவம் இல்லாமல் இருக்கானோ அவன் ரசிகர்களை தான் உருவாக்குவான். அது சரி. அந்த மாதிரி நிறைய செய்திகள் ஆழமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாராட்டணும், வரவேற்கணும். அது எம்ஜிஆரை சொல்லிட்டாரு. அப்போ தருமபுரியில் நடந்தது கூட சொல்லியிருக்காரு. அன்றைக்கி தருமபுரியில் நடந்த அடக்குமுறை, காவல்துறை தேவாரம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சுட்டு கொண்டாங்க. இப்போ இந்த படத்தில் சில காட்சி நேராக வச்சு சுடுவாங்க. அப்புறம் போலீஸ் மோதல் சாவு அப்படின்ற மாதிரி பாலன்லாம் அடித்தே கொண்டாங்க. பொதுக்கூட்ட மேடையிலேருந்து அடித்து கொண்டு வந்து இழுத்துன்னு வந்து கொண்டாங்க. அதே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கடுமையான சித்திரவதைகளை முடமாழி காணாமல் போனவங்க, செத்தவங்க 30 பேருக்கு மேலே துப்பாக்கி நேராக வச்சு சுட்டவங்க. அந்த மாதிரி தருமபுரியிலே நிறைய நடந்தது. அதையெல்லாம் கூட காட்சிப்படுத்திருக்காரு. இதில் வந்து அந்த நக்சலைட் மூவ்மெண்ட் அதெல்லாம் தவிர திராவிடர் கழகத்தோட விவசாய சங்கம் அது சம்மந்தமான கூட சில காட்சிகள் வருது. இல்லை பேசிக்காக இப்போ அது ஒரு விமர்சனம் ஓடிட்டுருக்கு. படம் பார்த்துட்டு வந்து அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் இதில் வந்து ஏன் திராவிட விவசாய தொழில் சங்கத்தை சொல்கிறாரு, கருப்பு சொல்கிறாரு. அன்னைக்கு படிக்காத ஒருத்தர் ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சதுனால தான் நீங்களாம் இன்றைக்கி அதிகாரியாக இருக்காங்கலாம் அந்த வசனம் வச்சுருக்காரு. அது ஒரு பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே அளவில் அவங்க திராவிடர் கழக தோழர்கள் செயல்பட்டுருக்காங்க. தஞ்சை அந்த மாவட்டங்களில் அந்த தஞ்சை மாவட்டங்களில் நாகை பாசான்ட்டு ஒரு திராவிடர் கழக தலைவர், அதேமாதிரி ஏஜி கஸ்தூரி ரங்கன், இவங்கெல்லாம் அந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தை பலமாக கட்டியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அளவுக்கே தொழிற்சங்கத்தெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கூலியூர் போராட்டம் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு அந்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் அடிப்படையான வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதை அவர் சொல்கிறார். அது ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. அந்த வரலாற்று காலகட்டங்களில் அது நடந்த சம்பவம். அது புலவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, அந்த காலகட்டங்களில் அந்த பகுதியில் அது கீழ்த்தஞ்சை பகுதியில் நடந்த அந்த போராட்டங்களில் அது காட்சிப்படுத்தி அது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது சொல்கிறதுல ஒன்றும் குறை கிடையாது. அது திராவிடர் கழகம் செஞ்சுருக்காங்க. அதை ஒன்றும் தப்பாக அதை ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கிறது தேவையே இல்லை. நன்றி.